சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் திடீரென பெய்த கனமழை. கருமேகங்கள் சூழ்ந்து மழை கொட்டியதால் முகப்பு விளக்குகளை எரிவிட்டபடி சென்ற வாகனங்கள். கத்திரி வெயிலின் முதல் நாளிலேயே தமிழகத்தில் பரவலாக மழை. சென்னையில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மாலையில் பெய்த மழையால் குளிர்ச்சியான வானிலை. திருப்பத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆலங்கட்டி மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான வானிலை நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. ராணிப்பேட்டை, அரக்கோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. சென்னையின் புறநகர்களில் திடீரென வீசிய புழுதிக் காற்று. கருமேகங்கள் சூழ்ந்து வீசிய புழுதிக் காற்றால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை பூவிருந்தவல்லி அருகே சூறைக்காற்றால் பிரபல திரையரங்கின் மேற்கூரை சேதம். திரையரங்கில் படம் பார்த்துக் கொண்டிருந்த ரசிகர்கள் பத்திரமாக வெளியேற்றம். சென்னை விமான நிலைய பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்ததால் வானில் வட்டமடித்த விமானங்கள். அரை மணி நேர தாமதத்திற்கு பின் ஒன்றன் பின் ஒன்றாக தரையிறக்கம். கோவை மாவட்டம் கணுவாய் பகுதியில் திடீரென சுழன்றடித்த சூறைக்காற்று. மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்கள் தலைதெறிக்க ஓட்டம். இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் நிறைவு. தமிழகத்தில் 1.5 லட்சம் பேர் உட்பட நாடு முழுவதும் 22 லட்சம் பேர் தேர்வு எழுதினர். பலத்த சோதனைக்கு பின் நீட் தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்ட மாணவர்கள். திருப்பூரில் மாணவியின் ஆடையிலிருந்த பெரிய பட்டன்களை பிளேடால் அகற்றியதால் சர்ச்சை. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டையில் நீட் தேர்வு எழுத வந்த மாணவி மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசாருக்கு பாராட்டு. மாணவியின் ஆடையிலிருந்து பட்டன்களை அகற்றியதற்கு எதிர்ப்பு. திருப்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ அமைப்பினர் கைது.
அருப்புக்கோட்டையில் கடைசி நேரத்தில் நீட் தேர்வு மையத்திற்கு வந்த மாணவனுக்கு அனுமதி மறுப்பு. தேர்வு மைய வளாகத்தில் கண்ணீர் சிந்திய மாணவனை கண்டு பலரும் வேதனை. மேல்மருவத்தூர் அருகே நீட் தேர்வு எழுத இருந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை. மாணவியின் விபரீத முடிவால் பெற்றோர் அதிர்ச்சி. நீட் தேர்வை நடத்தியே தீர்வோம் என மத்திய அரசு பிடிவாதம் பிடிப்பது நியாயமல்ல. தேர்வு எதற்காக என்பதை தெரியாமல் மத்திய அரசு நடத்துவதாகவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். உளுந்தூர்பேட்டை அருகே மதுரை ஆதீனத்தின் கார் விபத்தில் சிக்கிய விவகாரம். ஆதீனம் மீதான கொலை முயற்சி அல்ல என்று கள்ளக்குறிச்சி போலீசார் விளக்கம். மதுரை ஆதீனத்தின் கார் அதிவேகமாக சென்றதே விபத்திற்கான காரணம் என போலீசார் விளக்கம். தவறான தகவலை பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் மீது பம்புகள் மூலம் தண்ணீரை பீச்சடிக்க தடை விதிக்கப்பட்ட விவகாரம். அதிக விசையுடைய பம்புகளை விற்பனை செய்த 2 கடைகள் மீது வழக்கு பதிவு. ஜம்மு காஷ்மீரின் ரம்பன் பள்ளத்தாக்கில் ராணுவ வாகனம் கவிழ்ந்து விபத்து. 3 பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்த நிலையில் மீட்கும் பணி மும்முரம். பிரதமர் மோடியுடன் இந்திய விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் சந்திப்பு. இந்திய பாகிஸ்தான் போர் பதற்றத்திற்கு மத்தியில் முக்கிய ஆலோசனை நடத்தியதாக தகவல். போர் என்று வந்தால் பாகிஸ்தானிடம் இருக்கும் குண்டுகள் 4 நாட்களில் காலியாகிவிடும். பாகிஸ்தான் பாதுகாப்பு தளவாடங்கள் குறித்த அறிக்கையில் தகவல். இந்திய கப்பல்கள் பாகிஸ்தானுக்குள் நுழைய தடை. இந்தியாவில் பாகிஸ்தான் கப்பல்களுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தானும் நடவடிக்கை. பாகிஸ்தான் மக்கள் கட்சித் தலைவர் பிலாவல் பூட்டோ மற்றும் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் எக்ஸ் தள கணக்குகள் இந்தியாவில் முடக்கம். ஷபாஸ் ஷெரீஃபின் கணக்கு முடக்கப்பட்ட நிலையில் இந்தியா அடுத்த அதிரடி நடவடிக்கை. இந்தியா போர் தொடுத்தால் தாங்கள் இங்கிலாந்து சென்று விடுவோம். இணையத்தில் வைரலாகும் பாகிஸ்தான் எம்பியின் வீடியோ. பாகிஸ்தான் பெண்ணை மறைத்து திருமணம் செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு சிஆர்பிஎஃப் வீரர் மறுப்பு. தலைமையகத்தில் ஒப்புதல் பெறப்பட்டே திருமணம் செய்ததாகவும் தகவல். சிங்கப்பூர் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியமைக்கும் பிரதமர் லாரன்ஸுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. தமிழ் சமூகத்துடன் ஈடுபாடு, தமிழ் கலாச்சாரத்தை நிலைநிறுத்த லாரன்ஸ் முயற்சி மேற்கொள்வதாக பெருமிதம். கூட்டணி கட்சிகளை பாஜக கபளீகரம் செய்ய முயற்சிப்பதாக கூறுவது முதலமைச்சரின் தோல்வி பயத்தை காட்டுகிறது.
அதிமுகவை பாஜக அடக்கிவிட்டதாக தெரிவித்த முதலமைச்சரின் கருத்திற்கு நயினார் நாகேந்திரன் பதிலடி. இடி வருமான வரித்துறை சோதனையைக் கண்டு திமுக அஞ்சவில்லை என வைகோ பேட்டி. பயம் என்பது திமுக அகராதியிலேயே கிடையாது எனவும் ஆவேசம். தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக உறுதியளித்தது முழுக்க முழுக்க உண்மை. நேரம் வரும்போது அனைத்தையும் வெளிப்படையாக பேசுவேன் என எல்.கே. சுதீஷ் பேட்டியளித்ததால் பரபரப்பு. பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை ஒட்டி சென்னையில் நாளை தமிழ் வார விழா தொடக்கம். சிறந்த 5 தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளை நாட்டுடைமையாக்குகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஈரோடு கொலை சம்பவத்தை கண்டித்து தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டம். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினர் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே தந்தை கொலை வழக்கில் திடீர் திருப்பம். காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் தந்தையை கொன்றதாக மகன் பரபரப்பு வாக்குமூலம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே சூறாவளி காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. அறுவடைக்கு தயாராக இருந்த 2000 வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. கோடை வெயிலை சமாளிக்க மலை பிரதேசங்களை நோக்கி படையெடுக்கும் மக்கள். திற்பரப்பு, குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் குளித்தும் உற்சாகம்.